சார், இந்த முறை பட்ஜெட், இந்த பொருளாதார பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது சம்பந்தமான இதில் என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போ லேட்டஸ்ட் போன மாச இது பாத்தீங்கன்னாக்க நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. ஆனாலும் நம்ம வணிக அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் உள்ள கேப் வந்து வைடன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஒரு தகவல் பார்த்தோம் நம்ம. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் கேப், ஐ மீன் அது எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கேப்பை குறைக்கிறது அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட் ஆர் மேட் இன் இந்தியா கான்செப்ட் அதை இன்னும் நம்ம விரிவாக்கணும். ஸோ இது இப்போ விரிவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து இந்த பொருளாதார ஆய்வு நேற்றுக்கு தாக்கல் பண்ணதுல இப்போ சொன்ன மாதிரி நீங்க வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் இல்லாம இந்த மற்ற தொழில்துறை தனியார் நிறுவனங்கள் வந்து இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கொண்டு வரணும். இது நிறைய அதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி வந்து இப்ப இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம சலுகைகள், டாக்ஸ் வரி சலுகைகள் இந்த மாதிரி நம்ம பார்த்தா தான் வந்து இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னாக்க நீங்க வந்து கோவிட் டைத்துல பாத்தீங்கன்னாக்க 30% இருந்த இன்கம் டாக்ஸ் ரேட்டை வந்து ஒரு 25 அந்த சதவீதம் இல்ல சில கேசஸ்ல 15% கூட கம்பெனிஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ இது ஆனா தனி மனிதரோட இது வந்து 30% தான் ஹையஸ்ட்ல இருக்கு. இன்னும் அது வந்து குறையல. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பெனிஸ்க்கு வந்து இந்த அவங்களோட ரிசர்வ்ஸ், அவங்களோட பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஜாஸ்தி ஆயிருக்கணும். ஏன்னா டாக்ஸ் சேவிங்னால இப்ப அதை வந்து அவங்க முதலீட்டா கொண்டு வந்தா தான் அது வந்து இன்னும் நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும், நமக்கு நிறைய வேலை இது கொடுக்கும். ஒரு இடத்துல பார்க்குறோம் 67 லட்சம் ஜாப்ஸ் வருஷம் புதுசா கிரியேட் ஆனோம் அடுத்த பல ஆண்டுகளுக்கு, 10 வருஷத்துக்கு. அப்போதான் வந்து நம்ம 2047 நம்ம நிர்ணயிச்சுக்கக்கூடிய அந்த டார்கெட்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட பாப்புலேஷன் ஒரு கன்சர்னா இருக்கு. இட் இஸ் 140 crores, 140 கோடி பிளஸ் டெய்லி அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது வந்து அந்த சைட்லயும் நம்ம கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ இது வைடனாக நமக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸ், ஃபுட், எஜுகேஷன், மெடிசின், இந்த இதெல்லாம் வந்து இதுக்கு நம்ம ஒரு நிறைய செலவழிக்க வேண்டி இருக்கு. இதுக்கும் வந்து ஏன்னா நம்ம வந்து மெடிசின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பிரைவேட் செக்டர்ல தான் இருக்கு. பட் அதுல இருக்கிற காஸ்ட் வந்து தனி நபர்களுக்கு, ஒரு கீழ்மட்ட மக்களுக்கு, இல்ல இந்த ஈவன் தொழில் வேலையில இருக்கவங்களுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கும் இது வந்து ரொம்ப இன்க்ரீஸா போயிட்டு இருக்கு ஓவராலா. அதே மாதிரி விலைவாசி உயர்வும் வந்து ஒரு கட்டுப்படுத்துக்குள்ள வரணும். இதெல்லாம் பண்ணாதான் வந்து உங்களுக்கு புது முதலீடு வந்தா கூட நமக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும். இம்போர்ட் வந்து நம்ம நாட்டுல வந்து நிறைய இம்போர்ட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா நம்மளோட இதுல ப்ரொப்ரைட்டரிஸ் இது இல்லை நம்ம கிட்ட. வேணுங்கிற என்ன சொல்றது, கனிவளங்களோ இல்ல வேற சில டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இம்போர்ட்ஸ் வந்து வந்தாலும் இங்க வந்து வேல்யூ அடிஷன், அதாவது அது மதிப்பு கூட்டணும். நம்ம மதிப்பு கூட்டி அது திருப்பி இங்க நம்ம ஊர்லயே மார்க்கெட்லயோ இல்ல வெளிநாட்டுக்கோ ஏற்றுமதி பண்ணாதான் நம்மளோட பொருளாதாரத்துல வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற பண வீக்கம்ங்கிறது வந்து குறையும். நமக்கு அது குறைஞ்சாதான் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து வில் பி ஏபிள் டு பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. சார், ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன். இந்த தொழில்துறை வாய்ப்புகள், எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், அதில் தான் பெருசாக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியும் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு மோடி அவர்களே பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்காரு. ஆனால் தொழில்துறை ஆஃப்டர் கொரோனா அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கொடுக்கல. அதனால தான் இந்த முறை கொஞ்சம் பாஜகவுடைய வெற்றிக்கு தொய்வுக்கு காரணமும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பட்ஜெட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மாதிரியான மூவ் இருக்குமா? தொழில்துறையினருக்கான கடன் அதில் என்ன விதமான மாற்றங்கள்லாம் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, தொழில்துறை அப்படின்னு எம்எஸ்எம்இ செக்டர் வந்து நம்மளோட நாட்டுக்கான பேக் போன்னு சொல்லலாம், நம்ம முதுகெலும்புன்னே சொல்லலாம். ஏன்னா இதுலதான் வந்து மேக்சிமம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்கு. ஆனா இந்த எம்எஸ்எம்இ செக்டர்லயும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு பெரிய நிறுவனங்களை சார்ந்துதான் அவங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த நிறுவனங்கள்ல முதலீடு வந்தாதான் வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் அந்த பெனிஃபிட் போய் சேரும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, எம்எஸ்எம்இ செக்டாருக்கு சுலபமா கடன் இன்னும் அதிகமா கொடுக்கக்கூடிய வசதிகள், குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறது, பிளஸ் சப்சிடிஸ், கேபிட்டல் சப்சிடிஸ். நான் வந்து ரெவென்யூ சொல்லல, கேபிட்டல்னாக்க முதலீட்டு செய்வதற்கு உண்டான ஊக்கத்தொகைகள், இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா எம்எஸ்எம்இ செக்டர் தான் வந்து இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம நாட்டில் பார்க்கலாம். ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணா, இதை வந்து இல்லை என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு கம்யூனிட்டிஸ் மாதிரி, அதாவது ஒரு சொசைட்டிஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த எம்எஸ்எம்இ மூலமா வர எக்ஸ்போர்ட்ஸை சேனலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ், டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்ப இருக்கு, இல்லைன்னு சொல்லல, பட் அது இன்னும் பல மடங்கு உயர்த்த வேணும். அதுக்கு வேண்டிய நிதி ஒதுக்கீடும் இதுல இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து லேபர் லாஸ், பல லாஸ், வரி சட்டங்கள், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சுலபமா செய்யற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா, சட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு பெரிய கம்பெனியும் சின்ன கம்பெனியும் எல்லாம் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து எம்எஸ்எம்இக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் நிறைய வேணும். டாக்ஸஸ்லயும் இன்கம் டேக்ஸும் சரி, ஜிஎஸ்டி, இதுல எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க எளிதா இதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது வேணுங்கிற உதவிக்கு வந்து அவங்க செலவு பண்ண முடியாது. அவங்க பெரிய கம்பெனிஸ்ல அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டு அவங்க வேலை செய்ய முடியும். எம்எஸ்எம்இஸ்க்கு இந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ அதனால அவங்களோட என்ன செய்யணும்னாக்க, அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் சுலபமா இந்த கம்ப்ளைன்சஸ் எல்லாம் இல்லாம இருக்க முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய டைம் வந்து கம்ப்ளைன்சஸை விட அவங்க வந்து ஆக்கப்பூர்வமா அவங்க ப்ரொடக்டிவிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எம்எஸ்எம்இஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொப்ரைட்டரி, அதாவது தனி நபரோ இல்ல ஒரு கூட்டாவோ ஒரு பார்ட்னர்ஷிப்பாவோ இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மெயின் வந்து ஸ்கில்ஸ் தான், பேசிக் லேபர் ஸ்கில்ஸ் வச்சு தான் அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டைம் இந்த கம்பெனி. ஆராம்தன் சார், நன்றி. நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி சார்.